உலக வர்த்தகத்தின் உயிர்நாடி கடல்வழி போக்குவரத்து என்பது மறுக்க முடியாத உண்மை. உலகளாவிய வர்த்தகத்தில் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமான சரக்குகள் கடல் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன என்று ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மாநாடு மதிப்பிடுகிறது. இது ஆண்டுக்கு பல டிரில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வர்த்தகத்தை குறிக்கிறது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வரும் இந்த பிரம்மாண்ட கப்பல்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் தங்கள் தலைவிதியை நிர்ணயிக்கின்றன. அவைதான் துறைமுகங்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு, அதன் பாதுகாப்புக்கு, ஏன் உலக அரங்கில் அதன் ஆதிக்கத்திற்கு ஒரு துறைமுகம் எந்தளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நவீன காலத்தில் துறைமுகங்கள் வெறும் சரக்கு பரிமாற்ற மையங்களாக மட்டுமல்லாமல் பொருளாதார மண்டலங்களின் என்ஜின்களாகவும் புவிசார் அரசியல் வியூகங்களின் முக்கிய அங்கங்களாகவும் செயல்படுகின்றன. இந்தியாவின் தென்முனையில் கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே 2025இல் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் திட்டத்தின் முக்கிய கட்டம் திறந்து வைக்கப்பட்டு தற்போது கட்டங்களாக செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் விழிஞம் சர்வதேச ஆழ்கடல் துறைமுகம் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. அதுவே விழிஞம் சர்வதேச ஆழ்கடல் துறைமுகம். இது வெறும் துறைமுகம் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பு வியூகத்திற்கும் ஒரு புதிய அடையாளம். இந்த பிரம்மாண்ட திட்டம் இந்திய பெருங்கடலின் அதிகார சமநிலையை மாற்றும் வல்லமை கொண்டது என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இந்தியாவின் சாகர்மாலா திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் நாட்டின் கடல்சார் திறன்களை மேம்படுத்தும் பரந்த மூலோபாயத்தின் ஒரு முக்கிய தூணாகவும் விழிஞம் துறைமுகம் பார்க்கப்படுகிறது. விழிஞத்தின் தனித்துவமான இயற்கை நன்மைகள் மற்றும் செயல்பாட்டு திறன். விழிஞம் துறைமுகத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் இயற்கையான ஆழமாகும். இது இயற்கையாகவே 18 முதல் 20 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு துறைமுகமாகும். இது உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களான மெகா கண்டெய்னர் ஷிப்களை கூட எளிதாக கையாளும் திறன் கொண்டது. உதாரணமாக 24,000 20 ஃபுட் இக்விவலென்ட் யூனிட்டுக்கும் அதிகமான திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல்களுக்கு 16 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் தேவைப்படுகிறது. இந்த ஆழத்தை செயற்கையாக உருவாக்குவது மிகவும் செலவு மிக்கது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான பராமரிப்பு ட்ரெட்ஜிங் தேவைப்படும். ஆனால் விழிஞத்தில் இந்த ஆழம் இயற்கையாகவே அமைந்திருப்பது ஒரு பெரிய அனுகூலம். இது கட்டுமான செலவை குறைப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கணிசமாக குறைக்கிறது. மேலும் கடல்வாழ் சூழலியல் அமைப்புகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்கிறது. மும்பை, சென்னை போன்ற இந்தியாவின் பல பெரிய துறைமுகங்கள் இத்தகைய ஆழத்தை அடைய தொடர்ந்து ஆழப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களுக்கு மிக அருகில் அமைந்திருப்பது இதன் மற்றொரு சிறப்பு. சூயஸ் கால்வாய் வழியாக வரும் கப்பல்கள் சிங்கப்பூர் அல்லது கொழும்பு போன்ற துறைமுகங்களுக்கு செல்லும் வழியில் விழிஞத்தில் எளிதாக நின்று செல்ல முடியும். உலகின் கிழக்கு மேற்கு கப்பல் போக்குவரத்து பாதைகளில் சுமார் 30 விழுக்காடு இந்திய பெருங்கடல் வழியாக செல்கிறது. இந்த முக்கிய சர்வதேச கடல்வழி பாதைக்கு விழிஞம் துறைமுகம் வெறும் 10 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இது உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான தமனிகளில் ஒன்றாகும். இது கப்பல்களின் பயண நேரத்தையும் எரிபொருள் செலவையும் கணிசமாக குறைக்கும். உதாரணமாக, கொழும்பு துறைமுகத்திற்கு சென்று சரக்குகளை இறக்கி அல்லது ஏற்றிச் செல்வதற்கு ஆகும் கூடுதல் பயண நேரம் மற்றும் செலவு விழிஞம் மூலம் மிச்சப்படுத்தப்படும். இது உலகளாவிய கப்பல் நிறுவனங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாக அமையும். புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மற்றும் பிராந்திய ஆற்றல் சமநிலை. இந்திய பெருங்கடல் பிராந்தியம் உலக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. உலகின் எண்ணெய் ஏற்றுமதியில் 2/3 பங்கும் கண்டெய்னர் போக்குவரத்தில் 1/3 பங்கும் இந்த பிராந்தியம் வழியாகவே செல்கிறது. இந்த பிராந்தியத்தில் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் முத்துமாலை வியூகம் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகம், இலங்கையின் ஹம்பாந்தோட்டை, மியான்மரின் கியாக்பியூ, கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டி போன்ற துறைமுகங்களில் சீனா தனது பிடியை இறுக்கி வருகிறது. இந்த துறைமுகங்கள் சீனாவின் கடற்படைக்கு தளவாட ஆதரவு வழங்குவதற்கும் பிராந்தியத்தில் அதன் மூலோபாய இருப்பை வலுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த சூழலில் விழிஞம் துறைமுகம் இந்தியாவின் ஒரு வலுவான பதிலடியாக அமைகிறது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு பிராந்திய வர்த்தகத்தில் ஒரு புதிய சக்தி மையமாக உருவெடுக்கிறது. விழிஞம் துறைமுகம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளதால் மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்திற்கு ஒரு நுழைவாயிலாக செயல்படும். அதே நேரத்தில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் தென்கிழக்கு ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடன் வர்த்தகத்தை எளிதாக்கும். தற்போது இந்தியாவிற்கான சரக்குகளில் கணிசமான பகுதி சுமார் 35 விழுக்காடு வரை இலங்கையின் கொழும்பு துறைமுகம் வழியாகவே கையாளப்படுகிறது. இது இந்திய சரக்குகளுக்கு கூடுதல் செலவையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது. விழிஞம் முழுமையாக செயல்படத் தொடங்கினால் இந்த சரக்குகள் நேரடியாக இந்தியாவிற்கு வர முடியும், செலவையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். இது கொழும்பு துறைமுகத்தின் மீதான தற்போதைய சார்பு நிலையை கணிசமாக குறைக்கும். இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் வர்த்தக மற்றும் மூலோபாய சுதந்திரத்தை இது உறுதி செய்யும். இது குவாட் போன்ற கூட்டணிகளுடன் இணைந்து
பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த இந்தியாவின் முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும். பொருளாதார உந்துசக்தி மற்றும் சரக்கு பரிமாற்ற மையம். ஆனால் வெறும் புவியியல் அமைப்பும் ஆழமும் மட்டுமே ஒரு துறைமுகத்தை உலக அரங்கில் நிலைநிறுத்திவிடுமா? இந்த பிரம்மாண்ட திட்டம் இந்திய பெருங்கடலின் அதிகார சமன்பாட்டை எப்படி முழுமையாக மாற்றப்போகிறது? அதானி போட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வரும் இந்த திட்டம் இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை மேம்படுத்துவதோடு ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அதானி போட்ஸ் நிறுவனம் இந்தியாவில் குஜராத்தின் முந்த்ரா, ஹசிரா, தஹேஜ், கோவா, விசாகப்பட்டினம், எண்ணூர் போன்ற பல முக்கிய துறைமுகங்களை இயக்கி வருகிறது. விழிஞம் திட்டத்தில் அவர்களது நிபுணத்துவம் உலகத்தரம் வாய்ந்த செயல்பாடுகளை உறுதி செய்யும். விழிஞம் ஒரு சரக்கு பரிமாற்ற மையமாக, அதாவது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹாஃப் ஆக செயல்படும். இதன் பொருள் என்னவென்றால், உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல்கள் தங்கள் முழு சரக்கையும் ஒரே இடத்தில் இறக்காமல் விழிஞத்தில் ஒரு பகுதியை இறக்கிச் செல்லும். பின்னர் இந்த சரக்குகள் சிறிய கப்பல்களுக்கு மாற்றப்பட்டு இந்தியாவின் மற்ற துறைமுகங்களுக்கும், உதாரணமாக தூத்துக்குடி, கொச்சி, மங்களூர், மும்பை மற்றும் அண்டை நாடுகளுக்கும் இலங்கை, மாலத்தீவுகள், வங்கதேசம் கொண்டு செல்லப்படும். இது கப்பல் நிறுவனங்களுக்கு செலவுகளை குறைக்கும். ஏனெனில் பெரிய கப்பல்கள் பல துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இது சரக்குகளை ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான பொருளாதார நன்மைகளை வழங்கும். இது இந்திய லாஜிஸ்டிக்ஸ் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். சரக்கு போக்குவரத்து செலவுகளை குறைக்கும் மற்றும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பொருளாதார மற்றும் மூலோபாய இருப்பை வலுப்படுத்தும். இந்த திட்டம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துறைமுக செயல்பாடுகள், தளவாடங்கள், கிடங்கு வசதிகள், போக்குவரத்து மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக உள்ளூர் சமூகத்தினருக்கு கணிசமான பலன்களை அளிக்கும். இது கேரள மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். மேலும் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா போன்ற திட்டங்களுக்கு இது ஒரு பெரிய உந்து சக்தியாக அமையும். ஏனெனில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்வது எளிதாகும். திட்ட காலவரிசை, கட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. விழிஞம் துறைமுகத்தின் திட்டம் பல ஆண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வந்தது. 2015ஆம் ஆண்டு கேரள அரசு மற்றும் அதானி குழுமத்திற்கு இடையே ஒரு பொதுதனியார் கூட்டாண்மை அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் முதற்கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு கொள்கலன் கப்பல்கள் கையாளப்பட்டு வருகின்றன. இந்த முதல் கட்டத்தில் சுமார் 800 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம் மற்றும் 1 மில்லியன் TEUக்கும் அதிகமான கண்டெய்னர் கையாளும் திறன் கொண்ட வசதிகள் அமைக்கப்படும். இதற்கான உள்கட்டமைப்பில் 32 பிரம்மாண்டமான கப்பல் தள கிரேன்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ரப்பர் டயர்டு கேண்ட்ரி கிரேன்கள் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய கப்பல்களை கையாளும் இந்தியாவின் கனவு நனவாகும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த துறைமுகம் முழு செயல்பாட்டுக்கு வந்து அதன் முழு திறனை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக செயல்படும் போது விழிஞம் துறைமுகம் ஆண்டுக்கு 6.2 மில்லியன் TEU கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும். அடுத்த கட்டங்களில் கூடுதல் கப்பல் தளங்கள், சேமிப்பு கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படும். இந்த துறைமுகம் தேசிய நெடுஞ்சாலை NH66 மற்றும் ஒரு புதிய ரயில் பாதை வழியாக நாட்டின் உள்நாட்டு பகுதிகளுடன் இணைக்கப்படும். இது மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பல போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி சரக்கு போக்குவரத்தை மேலும் திறமையானதாக மாற்றும். எதிர்காலத்தில் இந்த துறைமுகத்தை கோஸ்டல் எகனாமிக் ஜோன் எனப்படும் ஒரு பெரிய கடலோர பொருளாதார மண்டலமாக மேம்படுத்தவும் திட்டங்கள் உள்ளன. இது உற்பத்தி மற்றும் தளவாடத் துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்பு. இத்தகைய ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் விரிவான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடலோர அரிப்பை கட்டுப்படுத்தவும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. துறைமுகத்தின் செயல்பாடுகள் சர்வதேச சுற்றுச்சூழல் தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். விழிஞம் துறைமுகம் என்பது வெறும் கான்கிரீட் மற்றும் எஃகு கட்டமைப்பு மட்டுமல்ல. இது இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமைக்கும் உலக அரங்கில் அதன் அதிகரிக்கும் செல்வாக்கிற்கும் ஒரு சாட்சி. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்யும் இந்த திட்டம் உலக வர்த்தக வரைபடத்தில் இந்தியாவிற்கு ஒரு புதிய இடத்தை வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது பல நாடுகளுக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக சில அண்டை நாடுகளுக்கு. விழிஞம் துறைமுகம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் புவிசார் அரசியல் நிலைப்பாட்டிற்கும் ஒரு புதிய பரிமாணத்தை வழங்கும். மேலும் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு முன்னணி கடல்சார் சக்தியாக உருவெடுப்பதற்கான பாதையை வகுக்கும்.